நேற்று ஒரு எம்எல்ஏ வந்து சூப்பராக பேசியிருக்காங்க சட்டசபையில் விவசாயத்தை பற்றி. விவசாயி எந்த எம்எல்ஏவே அப்படியே பேசினதே இல்லை. எல்லா எம்எல்ஏகளுக்கு வந்து விவசாயம் தெரியாத எம்எல்ஏவே இராது. அதாவது அவன் அப்பா விவசாயம் பார்க்கல, தாத்தா விவசாயம் பார்த்துருப்பாங்க, அவங்க தெரியும், அப்பா கூட சொல்லியிருப்பாங்க, இல்லை போகிற வழியில் கூட விவசாயத்தை பார்க்கலாம். அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி, அவங்க என்னென்ன வண்டி எப்படி, வண்டியில் வந்து சீட்டு இராது, பிரேக் இராது, எதுவுமே அவங்களால செய்ய முடியாது, வேகமாக போக முடியாது, பெட்ரோல் நிறையா இராது, கஷ்டமானவங்க. அதான் எம்ஜிஆர் அப்பயே சொல்லியிருக்காரு, கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. ஏன்னா விவசாயத்துக்காக பேசுகிறாங்க. சட்டசபையில் பேசணும், மேல் சபையில் பேசினா தான் விவசாயிக்கு என்னும் கிடைக்கும். எல்லாருமே விவசாயம் பார்க்கவங்க, ஆனால் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. விவசாயத்தை பற்றி பேசுங்க. அழகாக பேசுனாங்க அந்த பெண்மணி, அற்புதமாக பேசுனாங்க, உண்மையை பேசுனாங்க. அது அவங்க வந்து உண்மையிலே விவசாயம் பார்க்க குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, காட்டுக்கு போயிருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க. எல்லாருமே விவசாயம் பண்ணுங்க. கோடை நெல் ரெடி ஆயிடுச்சு. பண்பாய் உழுது பயிரேற்றியதை பக்குவமாகவே தான் காற்று, அந்த பயிர்தனை வாங்கி விளைந்ததும் அன்பாய் அறுத்துமே போர் வைப்பார். விட்ட புனைகள் விளக்கி போலிதனை சூரியகாந்தி மலர்தானே. வாழ்க வளமுடன். வைரமயில் பட்டாசு. எல்லோரும் விவசாயம் செய்யுங்க.